எனது 16 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு சமூக ஊடகத்திற்கு தடை செய்ய போறாங்களா? இதுதான் இந்தியாவில் இப்போ ஹாட் டாப்பிக்கே. வீட்டில், ஸ்கூலில், பெற்றோர் மீட்டிங்கில், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொன்ன சில கருத்துக்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் அடிப்படுது. அவர் என்ன சொன்னார்னா, 16 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு சமூக ஊடகம் பயன்படுத்துறதுல சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்னு அரசு யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நம்ம குழந்தைகள் இணையத்தில் செலவிடும் நேரம் இப்போது அதிகமாயிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். இது அவங்களுடைய மனநலத்திற்கும் கல்விக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா? விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் கவிதா சுந்தர். முதல்ல என்ன காரணத்துக்காக மத்திய அரசு இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பிள்ளைகளோட பாதுகாப்பு அரசு யோசிக்குது. ஆன்லைனில் நம்ம எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பேசிட முடியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியாது, நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட ஷேர் பண்ணிடுவாங்க. இது எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆன்லைன் புல்லிங், அதாவது சைபர் பலாத்காரம், அதுக்கப்புறம் பணம் கேட்டு மோசடி செய்கிறவங்க அதிகமாக அதில் இருக்காங்க. அதே மாதிரி ஃபேக் ப்ரொஃபைலில் சேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாதுகாப்பு கருதி தான் அரசு இந்த யோசனையை முதல்ல முன் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிப்பு. ரொம்ப நேரம் நம்ம சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவிடும் போது ஆங்ஸைட்டி, அப்புறம் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் குறையுது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகரிக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, படிப்பில் கவனம் குறைவு. ரொம்ப நேரம் சோஷியல் மீடியாவில் நம்ம ரீல்ஸோ ஷார்ட்ஸோ நம்ம குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு அவங்களோட பெற்றோர்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வயதுக்கு ஒத்துக்காத கண்டென்ட். எல்லா விதமான வீடியோஸும் தகவல்களும் பசங்களுக்கே டைரக்டாக கிடைக்குது. அடுத்து பிரைவசி பிரச்சனை. நம்ம பிள்ளைங்களோட பர்சனல் டீட்டெயில் சோஷியல் மீடியாவில் தவறாக யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதனால தான் பெற்றோர்களும் சரி அரசும் சரி இதில் மிகுந்த கவலை கொள்கிறாங்க. அதனால தான் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு சோஷியல் மீடியாவில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாமா அப்படின்னு அரசுகள் சில யோசனைகளை செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் காசியாபாத்தில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது 3 சகோதரிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, கொரியன் வீடியோஸ் அதிகமாக பார்க்கறதுனால இவருக்கு கோவம் ஃபோன் வாங்கிட்டு இனிமேல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கடிதமும் எழுதி வச்சுட்டு தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த மாதிரி எங்களால் முடியல அப்படின்னு அவங்க எழுதி வச்சுட்டு தான் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த ஒரு இன்சிடென்ட் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 13 வயது சிறுவன் அதிக நேரம் ஃபோனில் இருக்கிறத அவங்க அப்பா கண்டிச்சிருக்காரு. அதனால் அவர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் கூட 10 வயது சிறுவன் அவங்க அம்மா ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்மளை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவே அமைஞ்சிருக்கு. இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லையும் இதே போல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் உலகத்தில் முதல் நாடா ஆஸ்திரேலியா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு சட்டத்தை முன்வைக்கிறாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தவோ இல்லைனா அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ தடை அப்படின்னு சட்டம் கொண்டு வராங்க. அதனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள குழந்தைகள் சமூக ஊடகங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் முதற்கொண்டு அவங்க பயன்படுத்துறதுக்கும் அதே மாதிரி அதில் அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இதனால் குழந்தைகளோட மனநலம் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி ஆன்லைன் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அடிக்ஷன், இது எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படின்றதுனால தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா நாடு சொல்லியிருக்கு. அதே மாதிரி போர்ச்சுகல்ல 13 வயசுக்கு உட்பட்டவர்கள் சோஷியல் மீடியா உபயோகப்படுத்த தடையும், 13லேருந்து 16 வயசு இருக்கிற குழந்தைகள் பெற்றோரோட அனுமதியோட அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டமும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு தடை போடலாம் அப்படிங்கிற சட்டம் சம்மதம் பெறக்கூடிய நிலையில் இருக்கு. அடுத்து டென்மார்க்கில் சோஷியல் மீடியா சட்டம் 13 வயசுலேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுடைய அனுமதியோடு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் சோஷியல் மீடியா தடை சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற
வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூகே போன்ற நாடுகள்லையும் இந்த சோஷியல் மீடியா சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்காக பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்களோட சம்மதத்தோட வந்து இது பண்ணலாமா அப்படின்னும் அங்க வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் 16 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸான ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளை பயன்படுத்துறதுக்கு தடை போடுறதாகவும் அது இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இப்போ தான் இந்த சட்டம் குறித்து அரசு பரிசீலனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சட்டம் எப்போ முழுமையாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குழந்தைகள் ஆன்லைனில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் மற்றும் கட்டுப்பாடாக இல்லாவிட்டாலும் பெற்றோர்களோட அறிவுரை அப்புறம் கவனம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.